بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد. صدق الله العظيم. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் உயிருலக தூதர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்தியாவினுடைய விடுதலையின் 75வது நினைவு நாளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நாடெங்கும் தேசிய கொடியை பயன்படுத்துங்கள் என்று பிரதமர் வேறு அறிவித்திருக்கிறார். இந்த நேரத்திலே இந்த நாட்டின் விடுதலைக்கு உண்மையாக உழைத்த, இந்த நாட்டில் நம்முடைய மக்கள் தொகை சதவீதத்தை விட கூடுதலாக இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் மேம்பாட்டுக்காக, விடுதலைக்காக உழைத்த சமூகம் நம்முடைய முஸ்லிம் சமூகம் என்ற அடிப்படையில் மற்ற யாரையும் விட இதை தூக்கி பிடிப்பதற்கும் இதை கொண்டாடுவதற்கும் இந்த சமூகத்திற்கு உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் நான் சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதர்களை மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது என்பதை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக கொண்ட ஒரு மார்க்கம், கொள்கை கோட்பாடாக கொண்ட ஒரு மார்க்கம். ஒரு மனிதனை, சக மனிதனை மனிதனாகத்தான் நடத்த வேண்டும், சகோதரனாகத்தான் நடத்த வேண்டும், சட்டத்திற்கு முன் அனைவரையும் சமமாகத்தான் பாவிக்க வேண்டும், மேலானவர்கள் கீழானவர்கள் என்கின்ற பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது, மொழியால், நிறத்தால், மற்ற வேறு காரணங்களால் மனிதர்களிடத்தில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடாது அப்படிங்கிறத கொள்கை கோட்பாடாகவும் செயல்முறையாகவும் கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு கட்டத்தில் ஒரு ஆளுநர், அவருடைய பையன் அந்த பகுதியினுடைய குடிமக்கள், சாமானிய மகனில் ஒருத்தரை அடிச்சு போட்டார். இது எகிப்தில் நடந்த சம்பவம். அந்த சாமானிய குடிமகன் இதை ஆளுநர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட புகார் கொடுக்குறார். உடனே ஆளுநரை வரவழைத்து விசாரித்து தப்பு இருக்குது அப்படிங்கிறது நிரூபணமானதற்கு பிறகு ஆளுநருடைய பையன், அந்த பையனை அந்த சாமானிய எகிப்து குடிமகனால் அடிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை விசாரிக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எகிப்தினுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. வரலாறு சொல்லுது, மத்தா இஸ்தஅபத்துமுன் நாஸ வகத் வலதத்துஹும் உம்மஹாத்துஹும் அஹ்ராரா. மக்கள் எல்லாம் அவரவருடைய தாயின் வயிற்றிலிருந்து சுதந்திரமானவர்களாக பிறந்திருக்கும் போது, தாய்மார்களெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை சுதந்திரமானவர்களாக பெற்றெடுத்திருக்கும் போது, அந்த மக்களை நீங்கள் எப்படி அடிமைப்படுத்த போச்சு அப்படின்னு விசாரித்தார்கள், கண்டித்தார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம்.
அதாவது ஆளுநருடைய பையன் அப்படிங்கிற தெனாவட்டு, அப்படிங்கிற ஆணவம், செருக்கு, அதனால் குடிமகனை கை வைத்து விட்டார். அப்போ என்ன செய்யணும்? நமக்கு சமமாகத்தானே கருத வேண்டும். எப்படி அடிமை போல கருதி நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற கருத்தை வைக்கும் முகமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட இந்த வார்த்தை இந்த வரலாற்றில் மிகப்பெரிய உண்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன்னா, இயல்பிலேயே இந்த மார்க்கம் என்பது யாரும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது என்பதை கொள்கை கோட்பாடாக நெறிமுறையாக கொண்ட ஒரு மார்க்கம். ரமையான தோழர்களே, அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு நாடு அடிமைப்படுத்தப்படும் போது அதை இந்த முஸ்லீம்கள் எப்படி பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள்? அதுவும் அந்த நாட்டின் அதிகாரம் முஸ்லீம்களுடைய கையிலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலம் இந்தியாவை முஸ்லீம்கள் ஆண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தான் வெள்ளையர்கள் இங்கே வணிகர்களைப் போல வருகிறார்கள், கொள்ளையர்களாக வருகிறார்கள். ஊசி விற்கிறதுக்கு தான் வந்தான்னு வரலாறு சொல்லுது. ஆங்கிலேயன் ஊசி விற்கிறதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்தான்னு சொல்லுது. அவன் ஊசி விற்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்தபோது இங்கே ஆட்சி யார் கையில் இருந்தது? முஸ்லீம்களுடைய கையில் இருந்தது. வேண்டுமானால் ஒட்டுமொத்த பகுதியும் சேர்த்து ஒரு மன்னர் ஆண்டு இருக்க மாட்டார். ஆனால் பெரும்பகுதி தனித்தனியாக முஸ்லீம்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் ஆங்கிலேயன் இங்கே வருகிறான். அவன் விற்க வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையின்மையை பார்க்கிறான், சண்டைகளை பார்க்கிறான், தகராறுகளை பார்க்கிறான். அப்போ தான் அவனுடைய மனசில் ஒரு ஆசை ஒன்று வருது. ஏன் நம்ம இவங்களுக்குள்ள கலகத்தை மூட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் எரிகிற தீயில எண்ணெயை ஊற்றி விட்டு ஏன் இவங்களை இன்னும் பிரித்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது என்று ஆசைப்பட்டான். அப்படித்தான் வெள்ளையர்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்தார்கள். அப்போ பறிகொடுத்தவர்கள் நாம் தான், பறிக்கப்பட்டவர்கள் நாம் தான். அப்படிங்கும்போது பறிகொடுத்தவனுக்கு தான் உண்மையிலே வழி இருக்கும். அப்போ எனவே இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை செலவழித்தவர்கள், இரத்தம் சிந்தியவர்கள், களப்போராளிகளாக மாறியவர்கள், இது எல்லாத்திலையும் முன்னணியில் நின்றவங்க, தங்களுடைய மக்கள் தொகை சதவீதத்தை விட அதிகமாக செலவு செய்தவர்கள், இன்னுயிர் தந்தவர்கள், இரத்தம் சிந்தியவர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்க வேண்டும். முஸ்லீம்கள் தான், இதுதான் வரலாறு சொல்லுது. ஆனால் இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தோழர்களே நிறைய இருட்டடிப்பு வேலையை இந்த இந்தியா செய்திருக்கிறது. கடந்த கால அரசுகள் கூட இந்த மோசமான துரோகத்தை இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் போயிட்டு போகுது. எனவே இதை நினைவு கூறுவதற்கு அதிக உரிமை என்பது, அதிக யோக்கியதை என்பது மற்ற எவரையும் விட இந்திய முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களை நாம் இன்றைக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தோழர்களே, வரலாறு தெரியாத சமூகம் வரலாற்றிலிருந்து துடை தெரியப்படுவார்கள். ஆனால் நிறைய விஷயங்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் முழுக்க மறைக்கப்பட முடியவில்லை. அதனால தான் எஞ்சிய பல விஷயங்களை நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். தோழர்களே, நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கருத்தை, விஷத்தை பரப்பி வைத்திருக்கிறார்கள். இந்தியாவை துண்டாடியவர்கள் அப்படிங்கிற ஒரு தவறான பழியை, குற்றத்தை இந்த சமூகத்தின் மீது சுமத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் நாம் மறுக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம உள்ளத்தில் ஒரு சின்ன பிசுறு இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்னா, வரலாறு நமக்கு தெரியலை. நாம் இப்போ படிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, நாம் தெரிஞ்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதில் உறுதியான பிடிமானம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் இப்படி சொல்லும்போது எட்டிக்கிட்டு வாங்கி அரைஞ்சிருக்க மாட்டோம். அப்போ வரலாறு நமக்கு தெரியாதனால தான், ஓ இப்படி தான் இருக்குமோ, அவன் சொல்கிறது மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு நாம தலையாட்டிட்டு நகர்ந்து போகிறோம். ஆனால் உண்மை என்ன? இந்த தேசத்தை துண்டாடியவர்கள் நாம் கிடையாது. துண்டு துண்டாக இருந்த இந்த தேசத்திற்கு ஒன்றாக சேர்த்து வரைபடம் கொடுத்தவர்கள் நாம் தான். ஒரு ஒருங்கிணைப்பை கொடுத்தவர்கள் நாம் தான், முஸ்லீம்கள் தான். எப்படி இதை துண்டாடி இருக்க முடியும்? அது வேறொரு சப்ஜெக்ட். எனவே இப்படிப்பட்ட ஒரு பழிகளும் கரைகளும்
ஒரு போலித்தனமான குற்றச்சாட்டுகளும் இந்த சமூகத்தின் மீது இருக்கிற நிலையில் நாம் இந்த வரலாறுகளை நினைவு கூறுவதும் இந்த வரலாறுகளை அவ்வப்போது பசுமைப்படுத்திக் கொள்வதும் நமக்கு முன் இருக்கிற முக்கியமான கடமை என்பதை நான் ஆரம்பத்தில் உணர்த்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, இந்தியாவினுடைய சுதந்திர போர் காலகட்டம், விடுதலை போர் காலகட்டம் என்று ஒரு காலகட்டத்தை இந்திய வரலாறு சொல்கிறது. மாணவர்களாக நாமும் அதை பாடத்தில் படித்திருக்கிறோம், நாம் படிச்சிருப்போம். இந்தியாவினுடைய விடுதலை கட்டம், விடுதலை போராட்ட காலகட்டம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? யாராவது சொல்ல முடியுமா? 1857 சொல்லுவாங்க, சிப்பாய் கழகத்தை சொல்லுவாங்க. இந்திய விடுதலை போர் காலகட்டம்னு 1857 சொல்லுவாங்க. முதலாவது இந்திய விடுதலை போர் என்று சொல்வார்கள். அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போலித்தனமான பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அதல்ல, இந்தியாவிற்குள் வெள்ளையர்கள் என்றைக்கு ஊடுருவலை ஆரம்பித்தார்களோ அப்போதே அன்றைக்கு இருந்த முஸ்லிம் மன்னர்களும் சரி, முஸ்லிம் தனி மனிதர்களும் சரி, அவன் ஆதிக்கத்தை பரப்பிய போது முதலில் அதை உள்வாங்கி எதிர்த்தவர்கள் முஸ்லிம்கள். அந்த வகையில் வெள்ளையர்களில் முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்தவன் யாரு? வாஸ்கோ ட காமா. காலிக்கட்டில் வந்து இறங்குறான் 1498, கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு. அது 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி காலகட்டம். அப்பொழுது வருகிறார்கள் போர்த்துகீசியர்கள். முதல்ல வழி போட்டு கொடுத்தவன் வாஸ்கோ ட காமா. அப்பொழுதே இந்த கேரள பகுதிகளில் வந்து நிறைய வணிகர்களாக வந்தவர்கள் ஆங்காங்கே இந்த ஆதிக்க வேலைகளை முன்னெடுத்தார்கள். அப்பொழுதே அவர்களுக்கு எதிராக அப்போது இருந்த முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் களமாடி இருக்கிறார்கள். வரலாற்றில் குஞ்சாலி மரக்காயர் என்று ஒரு விடுதலை வீரரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சண்டை போட்ட காலம் எந்த காலம் தெரியுமா? 1500 சொச்சத்தில். ஆனால் விடுதலை போருங்கிற பேரில் இவங்க எழுதி வச்சிருக்கிற ஆண்டு 1857. அதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பே அந்நிய சக்திகளை, ஆதிக்கம் செலுத்த வந்த அந்நிய சக்திகளை ஓட ஓட விரட்டுறதுக்கு முன்னணியில் நின்று களப்பலியானவங்க முஸ்லிம் சமூகம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் முஸ்லிம் சமூகம் மன்னர்களாக இருந்தாலும் தனி மனிதர்களாக இருந்தாலும் களப்பலியாக முன்னால் வருகிற போது துரோகத்தால் அந்த முஸ்லிம்களை காட்டி கொடுத்த இடத்தில் இந்துத்துவ பாசிஸ்டுகள் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் இருந்திருக்கிறாங்க. வரலாறுல அதை நம்ம நிறைய பார்க்க முடியுது. அப்போ பாருங்க, கிட்டத்தட்ட சுதந்திர போராட்டத்தினுடைய காலகட்டம் என்று எதை இவர்கள் சொல்கிறார்களோ அதற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பே, கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வெள்ளையர்களை எதிர்த்து களமாடக்கூடிய அந்த காரியம் ஆரம்பித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். தோழர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நாம் நம்ம போன போக்கில் சொல்றதல்ல. உண்மையிலேயே வரலாறுகளின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில், அதுவும் எப்படிப்பட்ட தரவுகள்னா, நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எழுதி வைத்திருக்கிற தரவுகளின் மூலமாகவே நாம் இந்த உண்மையை இப்போது நிரூபிக்க முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும் தோழர்களே, சாவர்கர்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தார். அவர் பேருக்கு முன்னாடி வீரன் ஒரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க. அது அந்த சாவர்கர் வீரராக இருந்த காலகட்டம் ஒன்று இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அவர் கோழையாக மாறிவிட்டார். இப்போ அவருக்கு பேர், பொருத்தமான பேர் என்னன்னா கோழை சாவர்கர் தான். அவர் வீரராக இருந்த காலகட்டம் ஒன்று இருந்தது. அது எப்போ அப்படின்னா, இந்த இந்துத்துவ பாசிஸ்டுகள்கிட்ட இவர்கள் அடைக்கம் ஆகுவதற்கு முன்பு இந்துத்துவம் அவரை தன் பக்கம் ஈர்த்து கொள்வதற்கு முன்னால் வரை அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரராகத்தான் இருந்திருக்கிறார். அந்தமான் சிறையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இவங்க போய் அவரை சுவீகரித்ததுக்கு பின்னாடி தான் இவங்க எல்லாம் என்ன செய்ய கடிதம் போட, மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுத சொன்னாங்க. மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார்? அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற்று வெளியே வந்தார். அதற்கு பிறகு அவருடைய இன்னொரு அத்தியாயம் தொடங்குது, இன்னொரு பக்கம் தொடங்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரும் சுதந்திர போராட்ட களத்தில் இருந்தவர். அப்படி போராட்ட களத்தில் அவர் இருந்த நேரத்தில் அவர் பார்த்த விஷயங்களை, அவர் படித்த விஷயங்களை எல்லாம் அவருடைய நூல் எரிமலை அப்படிங்கிற பேர ஒரு நூல், அது அநேகமாக மொழியாக்க நூலாக இருக்கும் தமிழில். அலையன்ஸ் பதிப்பகம் உங்களுக்கு தெரியும். அலையன்ஸ் பதிப்பகம் யாருக்கு உள்ளது?
மறைந்த ஷோவுக்குள்ளது. அந்த அலையன்ஸ் பதிப்பகம் அதை பதிப்பித்திருக்கிறது. எரிமலைங்கிற பேரில் ஒரு புஸ்தகம். அதனுடைய ஆசிரியர் பேர் வந்து சாவர்கர். வீரராக இருந்த நேரத்தில் எழுதினது. அதனால் வீர சாவர்கர் எழுதுனே நம்ம சொல்லிக்கிறலாம், பிரச்சனை இல்லை. வீரராக இருக்கும்போது எழுதுனதுனால அதில் நிறைய தகவல்களை எழுதினார். இந்த நாட்டுக்காக முஸ்லிம்கள் செய்த தியாகம், அந்த தியாகத்தின் முன்னணி வீரர்களாக, முன்னணி களப்போராளிகளாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான பல்வேறு தரவுகளை, சான்றுகளை இந்த நூலில் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு இடத்துல சொல்றார் அவர், இந்தியாவினுடைய சுயேச்சை, தனித்தன்மை, இறையாண்மைன்னு வச்சுக்கோங்க, இறையாண்மை சிறிது சிறிதாக ஆங்கிலேயர்களால் அபகரிக்கப்பட்டதை முதலில் அறிந்து கொண்டவர்கள் புனா நானா பர்னலிஸும் மைசூர் ஹைதர் சாஹிபும் ஆவார் என்று சொல்கிறார். மைசூர் ஹைதர் சாஹிப் எந்த காலத்தில் உள்ளவர்? 1700களில் உள்ளவர். அப்ப நல்லா கவனிக்கணும், ஆங்கிலேயர்களை எதிர்த்து களமாடுகிற அந்த போர்க்களம் என்பது அது விடுதலை போர் இல்லாமல் வேற என்ன போறது? கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்கத்தை பரப்புகிறார்கள் என்பதை முதலில் உணர்ந்து கொண்டவர் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க? முஸ்லிம் மன்னர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிம்களுடைய பெயரை இது யார் குறிப்பிடுறான்னு சொன்னா, இப்போ நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய இந்துத்துவத்தினுடைய பிதாமகர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் குறிப்பிட்ட ஒரு ஆதாரப்பூர்வமான தகவல். அதே மாதிரி தோழர்களே, அண்டி பிழைக்க வந்த ஆங்கிலேயருக்கு ஆளும் ஆசை வந்துவிட்டதை முதலில் கணித்து அவர்களை எதிர்த்தவர் வங்காளத்தை ஆண்ட சிராஜுத்தௌலா. இது வந்து கிழக்கிந்திய நிறுவனமும் சிராஜுத்தௌலாவும் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் பி.கே. குப்தா என்பவர் எழுதிய ஒரு செய்தி. சிராஜுத்தௌலாங்கிற எங்கே ஆண்டுகிட்டு இருந்தவர்? வங்காளத்தை ஆண்டு கொண்டிருந்தவர். அப்போ இவங்க வந்து வியாபாரம் பண்ண தான் வந்தாங்க. வந்த இடத்துல இருக்கிற தகராறுகளை புரிஞ்சுக்கிட்டு, உட்பூசலை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் ஆதிக்கம் பண்ணுறதுக்கு முன் வர்றாங்கிறத முதல்ல உணர்ந்து கொண்டவர் என்று பி.கே. குப்தா யாரை குறிப்பிடுகிறார்? சிராஜுத்தௌலா. அவர் ஒரு முஸ்லீம். அப்போ இந்த நாட்டினுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது, திருடப்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்தவங்க, முதல்ல அதற்காக வந்து முன்னால வந்து சண்டை போட வந்து நின்னவங்க முஸ்லிம்கள்ங்கிறத நாம சொல்லல, வரலாற்று பூர்வமாக பிற சமய மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வரலாற்று பூர்வமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையான தோழர்களே, ஆங்கிலேயர்கள் தம்முடைய சாம்ராஜ்யத்தை 3 முஸ்லிம் மன்னர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் இந்தியாவில் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை அவர்கள் நிறுவ முடிந்தது. அந்த 3 மன்னர்கள், ஒருத்தர் வந்து தெற்கே திப்பு சுல்தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்று முதல் இந்தியா எங்களுடையது அப்படின்னு ஆங்கிலேய ஜெனரல் ஹாரிஸ் சத்தம் போட்டு சொன்னான், குதிச்சுக்கிட்டே சொன்னான். இன்று முதல் இந்தியா எங்களுடையதுன்னு எப்போ சொன்னான் தெரியுமா? திப்பு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு இறந்து கிடந்த அந்த சவத்தை பார்த்து தான் சொன்னான். அப்போதான் சொல்ல முடிஞ்சிச்சு, அதுக்கு முன்னாடி சொல்ல முடியலை. திப்பு ஆங்கிலேயர்களை எதிர்த்து மிக வலிமையோடு போராடி கொண்டிருந்த நேரத்தில் லண்டனில் பிரசுரிக்கப்பட்ட பத்திரிகைகள் திப்புக்கு வச்சிருந்த பேர் என்ன தெரியுமா? கிழக்கிந்திய கம்பெனியின் கொலை நடுக்கம் அப்படின்னு வச்சிருந்தாங்க பேர். ஆங்கிலத்தில் வேற வார்த்தை, அது அதனுடைய மொழியாக்கத்தை சொல்கிறேன். அதாவது வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வரும்போது கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேரில் தான் உள்ளே வந்தான். வரும்போது கம்பெனியாக வந்தவங்க தான். அதுக்கு பிறகு இங்கே என்ன செஞ்சாங்க? ஆட்சியை பிடித்தார்கள். அப்போது திப்புவுக்கு லண்டன் வச்ச பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிழக்கிந்திய கம்பெனியின் கொலை நடுக்கம். திப்பு தன்னுடைய படுக்கை அறையில் ஒரு பொம்மை வச்சுருப்பாராம். அந்த பொம்மை என்ன பொம்மைன்னு சொன்னால் புலி பொம்மை. அந்த புலி வந்து என்ன செய்யும்னா ஒரு வெள்ளையனை கடிச்சு குதற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் இருக்கும். அந்த இதை தன்னுடைய படுக்கை அறையில் வச்சுருப்பாராம். அது இன்றைக்கும் லண்டனில் விக்டோரியா ஹாலில் வந்து பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து களமாடியவர்கள், அதற்கான சரித்திர சான்றுகள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்போ தெற்கே திப்பு சுல்தான், வடக்கே சிராஜுத்தௌலா, வங்காளத்தில் சிராஜுத்தௌலா, வடக்கில் பகதூர் ஷா, இவர்கள் எல்லாம் வீரமரணம் அடைந்ததற்கு பிறகுதான்
ஆங்கிலேயர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் நிறைவேற வைக்க முடிந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா யார் இழந்தா, யார் பறி கொடுத்தா? அப்போ பறி கொடுத்ததை மீட்பதில் யாருக்கு அதிக ஆர்வம் இருந்திருக்கும்? யாருக்கு அதிக வேட்கை இருந்திருக்கும்? யாருக்கு அதிக தியாகம் இருந்திருக்கும்? இதெல்லாம் சொல்லாமலே விளங்குற விஷயம் இல்லையா இதெல்லாம்? எனவே தோழர்களே, மற்ற யாரையும் விட நெஞ்சில் அடித்து சொல்லலாம், தேவைப்பட்ட அவன் கன்னத்தில் கூட அரைஞ்சி சொல்லலாம், இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை, எல்லாருக்கும் முன்னணியில் நின்றவங்க நாங்கன்னு சொல்லலாம். மழை பெய்யும் பார்த்துறீங்களா? அடமழை பெய்யும். அடமழை பெஞ்சு மழையெல்லாம் ஓஞ்சி போனதுக்கு பிறகு லேசாக தூரும் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு காட்சியை கற்பனையில் வச்சுக்கோங்க. விடுதலை போர் அடைமழை காலம், அடமழை காலத்தில் ரத்தத்தை சிந்துறவங்க முஸ்லீம்கள். இந்த மழையெல்லாம் ஓஞ்சி போய் தூவானம் போட்டுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அந்த நேரத்தில் வந்து சில பேர் போராட்டத்துக்கு வந்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு பெரிய வரலாறுன்னு பேசிட்டு வந்திருக்கான். அதைத்தான் பெரிய வரலாறுன்னு பேசி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை போராட்டத்தினுடைய அடமழை காலம் இருந்துச்சு பாருங்க, கட்டுமையான காலம். அந்த காலத்தில் வெள்ளையர்களை நோக்கி வாளேந்தியவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், அப்படிப்பட்ட களப்பொலியான ஆட்களுடைய முன்னணியில் இருந்தவர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய முஸ்லீம்கள். கடைசி காலகட்டத்தில் வந்து வெள்ளையனை நோக்கி இந்த பூப்பந்து எரிஞ்சாங்க பாருங்க, பூப்பந்து எரிஞ்சாங்க பாருங்க போராட்டம்ங்கிற பேரில். அவங்கள தான் இன்னைக்கு வந்து பெரிய போராட்டத்தை வீரர்கள்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு பெரிய நகை முரண், அது பெரிய வேடிக்கை இது. ஆக அருமையான தோழர்களே, நாம் இங்கு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெள்ளையர்களுடைய எதிர்ப்பில் வந்து முஸ்லீம்கள் தான் முன்னணியில் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகளை சொல்ல முடியும். பல பேர் முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டால் மன்னர்கள், மார்க்க அறிஞர்கள், பெண்கள், ஃபக்கீர்கள், இப்படி ஒரு சமுதாயத்தினுடைய எல்லா தரப்பு மக்களும் இந்த விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி தங்களுடைய தியாகங்களை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம், பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்ச்சி இந்தியாவில் ஏனைய சமூகங்களில் இருந்ததை விட முஸ்லிம்களிடம்தான் பலமாக வேரூண்டி இருந்தது அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திரபோஸ் 1920 ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு இந்தியாவுக்கு வெளியில் ஒரு இராணுவத்தை கட்டமைக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்தியாவுக்கு வெளியில் அந்த இராணுவத்தில் பல வீரர்கள் முஸ்லீம்கள் இருந்தார்கள். ஏன்னா அவருக்கு தெரியும் பிரிட்டிஷார்களை எதிர்ப்பதில் யார் முன்னணியில் இருக்கிறார்கள் என்று. தோழர்களே, அவர் அந்த இராணுவத்தை கட்டுவதற்கு அவருக்கு பெரிய அளவில் பேருபகாரம் புரிந்தவர்கள், பொருளுதவி புரிந்தவர்கள், அதில் வரிசையில் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். எனவே தோழர்களே, பிரிட்டிஷாருக்கு எதிரான அந்த எதிர்ப்பு உணர்ச்சி, அந்த போராட்ட உணர்ச்சி, போர்க்கள உணர்ச்சி அப்படிங்கிறது மற்ற யாரையும் விட முஸ்லிம்களிடத்தில் மிக அதிகமாக பலமாக வேரூண்டி இருந்தது அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்கிறார். அதேபோல் முதலாம் விடுதலை போரின் போது இராணுவ முகாம்களுக்குள் இருந்த இந்திய வீரர்களிடம் வெள்ளையர்களுக்கு எதிரான உணர்ச்சியை கொண்டு வருவதற்கு ரகசியமாக இராணுவ வீரர்கள்ட்ட போய் விடுதலை தீயை ஏற்றியவர்கள், விடுதலை வேள்வியை ஏற்றியவர்கள் ஃபக்கீர்கள். இதை சாவர்கர் சுட்டி காட்டுகிறார். ஃபக்கீர்கள்னால் உங்களுக்கு தெரியும்ல, சும்மா தப்ஸ் அடிச்சுட்டு போவாங்க. வெளித்தோற்றத்திற்கு அவர்கள் ஏழைகளைப் போல வெளியில் போய் காசு வாங்குறவங்களே போகிறது. அப்போ எல்லா இடத்துலையும் அவங்கள ஈஸியாக உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. இப்படி போனவங்க இராணுவத்திற்குள்ளும் இவர்கள் சென்று அந்த இராணுவத்திற்குள்ளேயும் பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்வை தூண்டுவதற்கு இந்த ஃபக்கீர்கள் பெரிய அளவில் காரணமாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியையும் சாவர்கர் குறிப்பிடுகிறார். அதேபோல் தோழர்களே, எந்த அளவுக்கு வெள்ளையர்கள் மீது முஸ்லிம்களுக்கு எதிர்ப்புணர்ச்சி இருந்துச்சு, அது வன்மம்னு சொல்ல முடியாது, காழ்ப்புணர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் பறி கொடுத்துருக்குறோம். எதிர்ப்புணர்ச்சி தான் அது. எந்த அளவுக்கு எதிர்ப்புணர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு மன்னருக்கு எதிராக, அன்றைக்கு இருந்த ஒரு முஸ்லீம் மன்னர், அவருக்கு எதிராக
ஒரு ஆங்கிலேய கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் சாட்சி சொல்வதற்காக ஒரு ஆங்கிலேய பெண் வருகிறார். அந்த பெண்ணுடைய பேர் வந்து ஆல்டுவெல் என்பது. இந்த மன்னருக்கு எதிராக சாட்சி சொல்ல வருகிறார். அந்த கூண்டில் ஏறி நின்று அந்த அம்மா சொன்ன சாட்சி என்ன அப்படிங்கிறத சாவர்கர் குறிப்பிடுகிறார். என்ன சாட்சி சொல்லிச்சா அந்த அம்மா? ஆங்கிலேயர்களை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் தொழுது பிரார்த்திக்கும்படி முஸ்லிம் தாய்மார்கள் தம்முடைய பிள்ளைகளிடம் சொன்னதை நான் காதால் கேட்டேன். ஒரு வீட்டில் இருக்கிற தாயின்னு சொல்லுவாங்களாம் பிள்ளைய பார்த்து, தொழுது துவா செய்யி, அல்லாஹ் இந்த ஆங்கிலேயர்களை அழிக்கணும், இவங்களை ஃபுல்லாக அல்லாஹ் அழிக்கணும் அப்படின்னு துவா செய்யி அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட தாய்மார்கள் அந்த உணர்வை ஊட்டியதை நான் காதால் கேட்டேன் சாட்சி சொல்கிறார். அப்போ அப்படின்னா நல்ல கவனிங்க, ஃபக்கீர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் பெண்கள், அவங்கள்ட்ட வந்து அந்த சுதந்திர தாகம், அந்த தீ எவ்வளவு கனண்டு எரிந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே விட ஆலிம்களை எடுத்துக்கொண்டால் தோழர்களே, ஆலிம்களை அன்னைக்கு டெல்லியினுடைய சாலைகளில் இருந்த மரங்களில், சாலையோரம் நடப்பட்டிருந்த மரங்களில் தூக்கில் தொங்க விட்டுருவாங்களாம். அப்படி நிறைய ஆலிம்களுடைய சடலங்கள் தொங்கி இருந்ததை வரலாறு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. ஃபைசாபாத் மௌலவின்னு ஒருத்தர், மௌலவி அஹமதுல்லா ஷா மதராசி, அவர் அதே மெட்ராஸுக்காரர், மதராசின்னு பேர் அவருக்கு. ஃபைசாபாத் மௌலவினா அவர் ஃபேமஸ். வீர சாவர்கர் அவரை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த ஃபைசாபாத்துங்கிறது வந்து அயோத்தி இருக்கிற அந்த மாவட்டத்துக்கு பேர் தானே. அந்த பகுதியை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி விட்டார்கள்னு சொன்ன உடனே இவர் வந்து அப்படி நெருப்பு மாதிரி குதிச்சிருக்கிறார். மக்கள்கிட்ட வந்து அந்த எதிர்ப்புணர்வை உருவாக்குகிறார். மக்களை வந்து திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மும்முரமாக இருக்கிறார். நாடு முழுக்க சுற்றி வந்தாராம் அவர், நாடு முழுக்க சுற்றி வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இவரை குறிவைத்து விட்டார்கள், பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. போட்டால் இவரால் உருவாக்கப்பட்ட புரட்சி படை ஜெயிலில் உடைச்சிக்கிட்டு இவர் வெளியில் கொண்டு வருது. வெளியில் கொண்டு வந்துட்டு அடுத்த வேலைகளை பார்க்கலான்னு சொல்லி இருக்கும்போது யதார்த்தமாக அந்த புரட்சி படை என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்த பீரங்கி ஒன்றை கைப்பற்றுறதுக்கு நினைக்கிறாங்க. மௌலவி அஹமதுல்லா ஷா சொல்கிறாரு, வேணாம் அதை விட்டுருங்க, நம்ம தப்பிச்சிட்டோம், அடுத்த ஜோலியை அப்புறமா பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லை நாம் இதை கைப்பற்றிக் கொள்வோம், தேவைப்படும் நமக்கு அப்படின்னு அதை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கும் போது ஆங்கிலேயர்களோட சண்டை நடக்குது. அந்த சண்டையில் என்னத்தான் இருந்தாலும் புரட்சி படைங்கிறது ஒரு கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க, அவங்கள்ட்ட போதிய ஆயுதங்கள் இருக்காது. ஆனால் இவர்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்ன செஞ்சுருப்பாங்க, ஆயுதங்களை வச்சுருப்பாங்க. அந்த சண்டையில் பின்தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரத்தில் மௌலவி அஹமதுல்லா ஷா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசனிடத்தில், ஒரு குறுநில மன்னன், பாவன் சிற்றரசுன்னு அதற்கு பேர், அதனுடைய ராஜா ஜெகநாத சிங்கிடத்திலே உதவி கேட்கிறார். அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, அப்படின்னா நேராக என் இடத்துக்கு வா, என்னுடைய அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். இவர் நம்பி அரண்மனைக்கு போகிறார். போகிற இடத்துல இவரை சுற்றி வளைச்சி அந்த ராஜாவினுடைய தம்பி பல்தேவ் சிங்னு நினைக்கிறேன் அந்த ஆளுடைய பேர், சுற்று கொண்டு விடுகிறார். கொன்று இவருடைய தலையை அறுத்து கொண்டு வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆங்கிலேயர்கள் இதற்கு முன்னால் இவருடைய தலைக்கு 50,000 ரூபாய் பரிசு அறிவித்திருந்தார்கள். அந்த பரிசை வாங்கிறதுக்காக ஒரு பெரிய துரோகத்தை, நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, களப்போராளிகளாக முன்னணியில் நின்றவர்கள் முஸ்லீம்கள் என்றால் துரோகத்தால் காட்டி கொடுக்கிற வேலைகளை செய்தவர்கள் யார்? பாசிஸ்டுகள்னு சொன்ன பாருங்க. இந்த மௌலவி அஹமதுல்லா ஷா மதராசி அவர்களுடைய விஷயத்தில் தான் நடந்துச்சு. அந்த எச்சில் துண்டு 50,000 ரூபாய்க்காக ஒரு பெரிய ஒரு பகுதியினுடைய சிற்றரசன், அவனுடைய தம்பினா அவனுக்கு எவ்வளோ வசதி இருந்திருக்கணும், ஆனால் அதையும் விட நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு துரோகத்தை செஞ்சு அந்த தலையை அறுத்து கொண்டு போய் 50,000 வாங்கினார்கள் என்ற வரலாறு. சாவர்கர் இந்த சோகத்தை தன்னுடைய எரிமலை புஸ்தகத்தில் குறிப்பிட்டுட்டு, இப்படிப்பட்ட விடுதலை போராட்ட வீரர், விடுதலை போர் வீரர் இவர் துரோகத்தால் அழிய வேண்டும் என்பது பாழும் விதி போல அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். பாருங்க தோழர்களே, பெண்கள், மார்க்க அறிஞர்கள், ஃபக்கீர்கள் என்று பலரும் பல தரப்பிலே இந்திய விடுதலைக்காக வேண்டி முன்னணியில் நின்று போராடி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது நான் சொல்லக்கூடிய இந்த தரவுகள் ஃபுல்லாக எல்லாமே ஒரு முஸ்லீமினால் எழுதப்பட்டதல்ல.
முஸ்லீம் அல்லாத ஒருவரால் எழுதப்பட்ட தரவுகள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஆங்கில சிப்பாய் ஒருத்தர் சொல்கிறார், நான் ஒவ்வொரு முஸ்லீமையும் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சியாளர் என்றே பார்ப்பேன். நான் ஒரு ஆளை பார்த்துட்டா முதல்ல அந்த ஆள்கிட்ட கேட்குற கேள்வி, நீ இந்துவா முஸ்லீமா? அந்த ஆள் முஸ்லீம்னு சொல்லிட்டா அடுத்து பேச்சே கிடையாது, சுட்டு தள்ளி விடுவேன். இதை சொல்றது யாரு? ஒரு ஆங்கில சிப்பாய். இந்த தகவலை பதிவு செய்திருப்பவர்கள் அல்லாமா அலிமியானவர்கள், அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துவா முஸ்லீமான்னு கேள்வி கேட்டுட்டு முஸ்லீம்னா மறு பேச்சு இல்லாமல் உடனே சுட்டு தள்ளிடுறதா என்ன அர்த்தம்னா, இவர்களிடத்தில் நான் இந்த விடுதலை உணர்வுங்கிறது, ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்கின்ற உணர்வு மற்றவர்களை விட இவங்கள்ட்ட அதிகமாக இருந்துச்சுங்கிறத யாரே உணர்ந்திருந்தா? அந்த அந்த ஆங்கிலேயர்களே உணர்ந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல தோழர்களே, மகாத்மா காந்திக்கு அவருடைய போராட்ட காலத்திலே, ஆரம்ப காலகட்டத்திலே ஆதம் ஜவேரின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த விடுதலை போராட்ட பணிகளுக்காக வேண்டி அன்னைக்கு மதிப்பில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய், 1.5 கோடி ரூபாய், 1.5 கோடி இல்லை, 150 கோடி ரூபாய், 150 கோடி ரூபாய்களை இந்த சகோதரர்கள் செலவழித்தார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று குறிப்பையும் பார்க்கிறோம். 1 கோடி அப்படின்னா அன்னைக்குள்ள மதிப்பு 1 பைசா, நயா பைசா, அணா இருக்குது பாருங்க. அணாவுக்கே மரியாதை இருந்த காலம் அது. அணாவுக்கு மரியாதை இருந்த காலம். ஒரு அணாவை வச்சு அரிசி வாங்குற ஒரு காலகட்டத்தில், அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் 150 கோடி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ பெரிய மதிப்பு மிக்கதாக இருந்திருக்கும். தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் தோழர்களே, கப்பலோட்டிய தமிழர் என்று சொல்வார்கள், செய்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களை நம்பியிருப்பதை விட சுதேசி கப்பலை ஓட்டி காட்டலாம் என்று ஒருவர் முன் வருகிறார். ஆனால் அவருடைய கனவு பலித்ததா? அவருடைய கனவு நனவானதா? நனவாகவில்லை. அவருடைய கனவு நனவாகுவதற்கு அங்கே ஒரு பெருங்கொண்ட பொருட்செலவு ஒரு முஸ்லீமினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கிட்டத்தட்ட 8000 பங்கை இந்த ஃபக்கீர் முகமதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொந்த செலவில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பங்குகளை அவர் வாங்குகிறார். அதற்கு பிறகு அவருடைய கனவு நனவாகிறது, கப்பல் ஓடுகிறது. வரலாறு கப்பல் ஓட்டிய தமிழரை பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதுக்கு போட்ட ஃபியூல் இருக்கு பாருங்க, அதுக்கு போடப்பட்ட பணம் இருக்குது பாருங்க, அதை இருட்டடிப்பு செய்து வைத்திருக்கிறது. நாம தாராளமாக காலரை உயர்த்திட்டு சொல்ல முடியும், நாம் இல்லை என்று சொன்னால் விடுதலை போராட்டத்தினுடைய சக்கரம் சுழண்டே இருக்காது. தாராளமாக சொல்ல முடியும். அருமையான தோழர்களே, ஆக இந்திய மண்ணுடைய விடுதலைக்கு 15வது நூற்றாண்டிலிருந்தே மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்பு செய்தவர்கள் முஸ்லிம்கள். முஸ்லிம் மன்னர்கள், முஸ்லிம் அறிஞர்கள், ஃபக்கீர்கள், செல்வந்தர்கள், பெண்கள் என்று பலரும் பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இதனால தான் தோழர்களே, குஷ்வந்த் சிங் சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் 1975 அவருடைய பத்திரிகை, அவர் வாராந்திர பத்திரிகை இல்லஸ்ட்ரேட் வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஒரு செய்தியை 1975 பதிவு செஞ்சார். இன்றைக்கும் அது படிக்க கிடைக்கிறது. இந்திய விடுதலைக்காக சிறை சென்றவர்களிலும் உயிர் தியாகம் செய்தவர்களிலும் முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தார்கள். அவர்களின் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட விடுதலை போரில் உயிர் துறந்தவர்களுடைய விகிதாச்சாரம் அதிகம் என்று யார் எழுதுறா? குஷ்வந்த் சிங் என்ற ஒரு பிரசமய அறிஞர், வரலாற்று ஆசிரியர் எழுதி பதிவு செய்த இந்த செய்தியெல்லாம் இன்றைக்கு நமக்கு முன்னால் படிக்க இருக்கிறது, நாம் படிப்பதற்கு தயாராக இருக்கிறது. தோழர்கள், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சமூகம் உள்வாங்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், இந்த நாட்டோடு ஒரு ஈடுபாடு ஒன்று வரும். இல்லைன்னு சொன்னால் ஒரு மனசனோட ஏதோ ஒரு ஓரத்தில் இந்த நாட்டோடு சம்பந்தம் பெற்றவர்களாக போன்றே நாம் தள்ளி வைக்கப்பட்டு விடுவோம். ஏற்கனவே முஸ்லிம் சமூகத்தை நாட்டை விட்டு துரத்துறதுக்கு பல்வேறு சட்டங்களை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தனி மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒன்று கிடைச்சிருச்சுன்னா, அறுதி பெரும்பான்மை என்று ஒன்று கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு இவர்கள் போடுகிற ஆட்டம் என்பதே வேறு ஆட்டமாக இருக்கும். குரங்கு ஆட்டம் ஆடுவார்கள். ஆனால் அந்த மாதிரிலாம் நடந்துடாமல் நாம் இருக்கணும்னு சொன்னால் இந்திய வரலாறு, நாம் வந்த வழி நமக்கு தெரிய வேண்டும்.
நாம் வந்த வழி தெரிய வேண்டும். வந்த வழி தெரிஞ்சாதான் நாம் இந்த நாட்டில் எப்படிப்பட்டவர்கள், இந்த நாட்டுக்கு நாம் எப்படி கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த நாடு நமக்கு எப்படி என்ன கடமைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆக அருமையான தோழர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சுதந்திர உணர்வு என்பது இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. யாருக்கு நம்ம அடிமை கிடையாது, அல்லாவுக்கு மட்டும்தான் நம்ம அடியார்கள். இபாதுல் அல்லாவுக்கு மட்டும்தான் அடிமை. நாம மற்ற யாரும் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்முடைய கொள்கையாக கொண்டவர்கள், நம்முடைய நெறியாக கொண்டவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக அதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் உள்ள முஸ்லிம் சமூகம் நிச்சயமாக இந்திய விடுதலைக்கு அவர்கள் மற்ற யாரையும் விட மிகப்பெரிய அளவில் தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தவர்கள், இரத்தத்தை சிந்தியவர்கள், செல்வத்தை செலவழித்தவர்கள், விழுப்புண்களை ஏற்றவர்கள், இப்படி எல்லா வகையிலையும் முன்னணியில் இருக்கக்கூடிய பெருமை என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தம். அதுக்காண்டி மற்றவங்களுக்கு இல்லைங்கிறத நான் சொல்ல வரல, அவங்களும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அதனுடைய முன்னணி வீரர்களாக இருக்கக்கூடிய பெருமை என்பது வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் முஸ்லிம்களுக்கு இருக்கிறதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டோடு நாம் அதிகமான தொடர்புடையவர்கள். அந்த தொடர்பை வலுப்படுத்துவதற்கு, இந்த நாட்டினுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி நாம் இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. நம்முடைய அடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அருமையான தோழர்களே, அதை நோக்கி நாம் நம்முடைய பயணத்தை முன்னெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய மக்களாக, சமூகத்தின் நலன் காக்கக்கூடிய மக்களாக முஸ்லிம் சமூகத்தை அங்கீகரித்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.